வணக்க மக்களே! இன்னைக்கு மகாநதி சீரியல்ல பார்த்தீங்கன்னா, குட்டி காவேரி அண்ட் காவேரி வந்து 2 பேரும் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ ஸ்கூல்ல வந்து லஞ்ச் பிரேக் வந்துரும். அப்ப காவேரி வந்து சொல்லுவாங்க, அவங்க தானே டீச்சரு. எல்லாரும் டிஃபன் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு மிச்சம் வைக்காம சாப்பிடணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சில பேருக்கு குழந்தைங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ண முடியாது. உங்களுக்கு ஓப்பன் பண்ண முடியலையா நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணி குடுத்துட்ருப்பாங்க. அப்போ வந்து குட்டி காவேரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. குட்டி காவேரி வந்து கொஞ்ச நேரம் சாப்பிடாமயே இருந்துட்டு, காவேரிய பார்த்துட்டு, "மிஸ் நானும் உங்க கூட உட்காந்து சாப்பிடலாமா?" அப்படின்னு வந்து கேட்பாங்க. உடனே காவேரிக்கு வந்து ஒரு ஃபீல் வந்துட்டு, "கண்டிப்பா வந்து சாப்பிடு, வா வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேபிள்ல உட்கார வச்சு சேர்லாம் எடுத்து போட்டு, நல்லா சமத்தா உட்கார வச்சு சாப்பிடுவாங்க. 2 பேருமே உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்போ வந்து குட்டி காவேரி வந்து சும்மா இருக்காம, ஆல்ரெடி விஜய் சொல்லியிருப்பார் இல்லையா? ஒரு ராஜா ராணி கதை. அதாவது காவேரிய பத்தி இப்படி தான் இருப்பாங்க, குயின் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, குட்டி காவேரி பார்த்துக்கிட்டே இருக்கும் காவேரிய. இவங்க நம்ம அப்பா சொன்ன குயின் மாரியே இருக்காங்களே! நல்லா ஷார்ப்பான நோஸு, நல்லா சப்பியான கன்னம், குட்டியான வாயி, எல்லாம் ஒரே மாரி இருக்கே! அப்பா சொன்னது மாரியே இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. காவேரி கேட்பாங்க, "என்ன என்னயவே பார்த்துட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல எங்க அப்பா ஒரு கதை சொன்னாரு. அந்த கதையில வர அப்படியே குயின் மாரியே நீங்க இருக்கீங்க. எங்க அப்பா வந்து ஒரு நாள் மீட் பண்ணுங்க" அப்படிங்கிறது மாரி குட்டி காவேரி சொல்லுவாங்க. "நான் குயின் மாரி இருக்கனா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் "வேற என்ன சொன்னாரு உங்க அப்பா அந்த கதையில?" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க எல்லாமே சொல்லுவாங்க. எங்க அப்பா அந்த ராஜாவுக்கு வந்து சின்ன வயசுலயே அம்மா, அப்பாலாம் இறந்து போயிட்டாங்களாம். அதனால வந்து அந்த குயின் தான் ரொம்ப கேர் எடுத்து நல்லா பார்த்துக்கிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம ஸ்டார்ட்டிங்கில அவங்க மீட் பண்ணும்போது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் பேசி ஒண்ணா சேர்ந்து அப்புறம் புடிச்சு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ராஜா வந்து ரொம்ப கோவக்காரரா இருப்பாராம். குயின் தான் பேசி பேசி கொஞ்சம் நல்லா நல்லா டைப்பா வந்து மாத்துனாங்களாம். அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அதுக்கப்புறம் 2 ஃபேமிலியும் சேர்ந்து ஒரு பேலஸ்ல வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்களாம். அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் காவேரிக்கு வந்து அந்த கனவு ஞாபகம் வந்துரும். இந்த குழந்தை சொன்னதும் நம்ம கனவுல வந்ததும் எல்லாமே ஒரே மாரி இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃப்யூஸ் ஆயிடுவாங்க. திருப்பி அந்த கனவு அந்த ஃப்ளாஷ்பேக் மாரி மைண்ட்ல ஓடிட்டுருக்கும். ஸோ இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, அ ஸ்டார்ட்டிங்கில அந்த தாத்தாவோட பொண்ணோட மர வீட்டுக்காரர் கணவர் அந்த சொட்டத்துல வந்து பார்த்துருவாரு அவங்க அம்மாவ. பார்த்துட்டு இவைங்கள பிரிக்கிறதுக்கு நெறையா பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. அதுக்குள்ள இந்த ராதா இவங்கெல்லாம் வந்துட்டு காவேரிய இன்னும் பார்க்கவே இல்ல. அதுக்குள்ள பிரிக்க பிளான் பண்றீங்களாடா பாவிங்களா! அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ அடுத்த வாரம் வந்து இதுக்கான வேலைகள் நடக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா காவேரி ஆப்போசிட்ல வரும்போது இந்த சொட்டத்துல வந்து பார்த்துட்டாப்புல. ஸோ அதுக்குள்ளயுமாடா அப்படிங்கிறது மாரி இருக்கு. ஸோ பார்ப்போம். மீட் பண்ணா நல்லாருக்கும். கதை இன்னும் கொஞ்சம் நல்லா போகும். திருப்பி திருப்பி இப்படியே மீட் பண்ணாம போயிட்டே இருந்தா அது கொஞ்சம் போரிங்கா இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரியில யார் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க் யூ.